படம் சரியான காமெடி. ஆனால் சந்தானம் தான் படமே. ஃபைட் இருக்குது, சந்தானம் காமெடி நல்லாயிருக்கு, மியூசிக்லாம் நல்லாயிருக்கு. மியூசிக் நல்லாயிருக்கு, பாட்டு ஃபைட் எல்லாமே நல்லா தான் இருக்குது. உள்ள ஃபுல்லாக ஃபர்ஸ்ட் ஆஃப் ஃபுல்லாக சிரிச்சிட்டே தான் இருந்தோம். செகண்ட் ஆஃப் ஃபுல்லாகவே அதுமாதிரி நல்லா கனெக்ட் ஆச்சு. படத்தில் நீங்கள் ஒரு 2.5 hours உங்களுக்கு நல்லா டைம் பாஸ் ஆகும், தாராளமாக பார்க்கலாம். நல்லா இருக்குது, சூப்பராக இருக்குது. சந்தான காமெடி நல்லா இருக்குது. ஆனால் என்டர்டைன்மெண்ட்டாக இருக்கும், ஃபேமிலி என்டர்டைன்மெண்ட். இல்லை காமெடியாக பண்ணால் நல்லா இருக்குல்ல. ஸோ ரொம்ப வயிறு வலிக்க சிரிக்கிற காமெடியாக இருக்குல்ல. ஸோ அது நல்லா இருக்குது. எல்லாரும் சிரிக்கிறாங்க தெரியுமா, அதை பார்த்தா சிரிப்பே வருது. 2-3 சீன் தான் ஆஹா ஓன்னு சிரிக்கிற மாதிரி இருக்குது. மிச்சம்லாம் வந்து அவ்வளோலாம் இல்லை, சும்மா தான் இருக்குது. ஒரு சிலது வந்து கொஞ்சம் நல்லா சிரிக்கிற மாதிரி இருக்குது. மிச்சம்லாம் வந்து ஆடியன்ஸ் வந்து சிரிக்கிறத பார்த்தா சிரிக்கிற மாதிரி, இது அவ்வளோ காமெடிலாம் இல்லை. எதுவும் இல்லை, நீங்கள் ஜஸ்ட் டைம் பாஸ் ஆகும் உங்களுக்கு. பெருசாக தான் எதிர்பார்க்காதீங்க. காமெடி நல்லா, ஃபுல் காமெடி. சந்தானம் தான் நல்லா படத்தை நல்லா ஃபுல்லாகவே கடைசி வரைக்கும் ஒன்று நல்லா இருக்குது, சூப்பராக இருக்குது. சந்தான காமெடி தான் பெஸ்ட்டு, வேறு லெவல். மியூசிக்லாம் நல்லா இருக்குது, சூப்பராக இருக்குது. ஒரு தடவை பார்க்கலாம், அவ்வளோதான். ரொம்ப காமெடியாக இருக்குது, அதுதான். பரவாயில்ல, காமெடியாக இருக்குது, நல்லா இருக்குது, போகும். என்டர்டைன்மெண்ட் இருக்குது, ஆனால் பெரிய வேறு விஷயம் ஒன்றும் இல்லை. ப்ரோ சீரியஸாக ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க ப்ரோ. ப்ரோ ஸ்டோரி வைஸ் சாங் கிடையாது ப்ரோ, ஆனால் பயங்கரம் ப்ரோ. படத்தில் என்ன பார்த்து வரலான்னா என்டர்டைன்மெண்ட், ஒரு சீனும் என்டர்டைன்மெண்ட், கிரிப்பிங்க, ஒரு சீன் கூட போர் அடிக்காது. எல்லாருக்கும் வணக்கம். நெக்ஸ்ட் லெவல் உண்மையிலே நல்ல, நம்ம தம்பி சொன்ன மாதிரி இல்லை, நெக்ஸ்ட் லெவலில் புக்கிங் போயிட்டு இருக்கு. ஸோ ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த படத்தில் காமெடி மட்டும் இல்லாமல் ஆடியன்ஸ் வந்துட்டு இந்த கதையை வந்து அவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக பார்க்குறாங்க, நான் பார்த்தேன். ஸோ சீன் பை சீன் பயங்கரமாக அதை வந்துட்டு என்ன சொல்கிறது, ஒரு கிளைமேக்ஸ் மாதிரி எவ்ரி சீன்ஸுமே பார்த்துட்டு இருக்காங்க. ப்ளஸ் நல்லா என்ஜாய் பண்ணுறாங்க. ஸோ எப்போவுமே நான் சொல்கிறது, மக்களை சிரிக்க வைக்கிறது மட்டும் தான் என்னுடைய நோக்கம். அவங்க 2 மணி நேரம் வந்துட்டு போர் அடிக்காமல் சந்தோஷமாக இன்ட்ரெஸ்டிங்காக படம் பார்த்துட்டு போனோம். அதுக்காக மட்டும் தான் நான் படம் பண்ணுறேன். அதை தான் தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு இருக்கேன், செய்வேன் இதுக்கப்புறமும். ஸோ எனக்கு இவ்வளோ பெரிய அன்பும் ஆதரவும் தந்த என்னுடைய ரசிகர்களுக்கும் என்னுடைய மக்களுக்கும் இந்த நேரத்தில் என்னுடைய மனமார்ந்த நன்றி தெரிவிச்சுக்கிறேன். ஸோ உங்கள் அனைவருக்கும் இதை நீங்கள் சப்போர்ட் பண்ண ப்ரெஸ் அண்ட் மீடியா, உங்களுக்கும் சரி, என்னுடைய ரசிகர் மன்ற தலைவர் குமரன் இருக்காரு, அவருக்கு எல்லாருக்கும் இந்த நேரத்தில் மனமார்ந்த நன்றி. தேட்டருக்கு போய் குடும்பத்தோடு பாருங்கள், கண்டிப்பாக போர் அடிக்காமல் 2 மணி நேரம் இன்ட்ரெஸ்டிங்காக காமெடியோடு சிரித்து என்ஜாய் பண்ணிட்டு வருவீங்க. அது வந்து கேரண்டி. நல்லா போயிட்டுருக்கு. உங்களுடைய அன்புக்கும் ஆதரவுக்கும் பெரிய வெற்றி படமாக்கி தந்ததுக்கும் மிகப்பெரிய நன்றி. தேங்க்யூ. இல்லை, அது முடிஞ்சிருச்சு. இந்த நம்ம ஒரு காமெடி சொல்ல, முடிஞ்ச கல்யாணத்துக்கு ஏன் மோல் அடிக்கணும்ட்டு. எல்லாம் முடிஞ்சு படம் ஆனால் இப்போ படம் வந்துருச்சு. படத்தை எல்லாரும் பார்த்து என்ஜாய் பண்ணுறாங்க, அதை பற்றி நம்ம பேசுவோம், அந்த சந்தோஷத்தை கொண்டாடுவோம். ஓகே, தேங்க்யூ. தேங்க்யூ. ஆமாம், ஏன்னா ஒரு நார்மலாக பார்க்குறத விட அது பேய் படம் பார்க்கும்போது தேட்டரில் வந்து அவங்களுக்கு இந்த ஒரு ரோலர் கோஸ்டர் மாதிரி ஒரு கத்திக்கிட்டு அது ஒரு பயத்தோடு பார்க்குறது ஒரு என்ஜாய்மெண்ட்டாக இருக்கும். ஸோ அதனால தான் அது ரொம்ப என்ஜாய் பண்ணுறாங்க. அதான் நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக பார்க்குறாங்க. எங்கேயுமே ஒரு லேக் இல்லை படத்தில். சிரிக்கிறாங்க, என்ஜாய் பண்ணுறாங்க. அதே டைமத்தில் சீரியஸான சீனை சீரியஸாக பார்க்குறாங்க. என்னுடைய படத்தில் எல்லாமே காமெடியாக தான் பார்த்துட்டு இருப்பாங்க. பட் அது ஒரு ஹீரோ படம்னா அதுக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக பார்ப்பாங்க. அது இந்த படத்தில் நடந்திருக்கு ஃபர்ஸ்ட் டைம். இல்லை, இப்போ நான் என் படத்தை மட்டும் தான் பார்த்துருக்கேன். நல்ல விஷயம் தான். நல்லா இருந்தால் எத்தனை படம் ரிலீஸ் ஆனாலும், யார் படம் ரிலீஸ் ஆனாலும் ஓடும். இல்லை, அவருக்கு இன்னைக்கு ஷூட்டிங் இருக்கு, அவரால் அதை அவாய்ட் பண்ண முடியல. ஆல் ஆர்டிஸ்ட் காம்பினேஷனு. கண்டிப்பாக ஈவினிங் வருவார். உங்கள் எல்லாரும் ஒரு சக்ஸஸ் மீட் பார்த்து நான் கண்டிப்பாக மீட் பண்ணுறோம். ரொம்ப நல்லா இருக்கு. அண்ணனுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு ஸ்பேஸ் கொடுங்க. இடிச்சுக்கிட்டே நின்றுட்டு இருக்காரு. ஸ்பேஸ் கொடுத்தானே வாழணும். அப்பதான் நமக்கு கடவுள் நல்ல ஒரு ஸ்பேஸ் கொடுப்பாரு. இல்லை, நல்லா ஆமாம், நல்லா இருந்தால் அதனால தான் நாங்கள் சொன்னோம். நாங்களே வந்துட்டு ரிவ்யூரை கலாச்சி ஒரு படம் எடுக்கிறோம் அப்படின்னும் போது அது ரிவ்யூ என்ன மாதிரி ஆகும் அப்படின்றதுனால அதை கரெக்டாக கன்க்ளூஷன் பண்ணியிருக்கோம். ரிவ்யூர்னா எப்படி இருக்கணும், ப்ரொடியூசர்னா எப்படி இருக்கணும் சொல்லிட்டு. அதான் அவரும் சொன்னார், ஒரு வெற்றி படமாக அது வந்திருக்கு அப்படின்றது. நிச்சயமா இதனுடைய வசூலும் கலெக்ஷனும் பார்த்துட்டு கண்டிப்பாக நடக்கும் அது.